திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நீட் தேர்வை எதிர்க்கும் திமுக அமைச்சர்களின் படிப்பறிவு 8வது 10வது 12வது தான் என்று விமர்சனம் செய்துள்ளார். படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்கு நீட் பற்றி பேச வேண்டும் என்ற அண்ணாமலை, திமுகவினரின் மருத்துவக் கல்லூரிகளில் தொண்டர்களின் பிள்ளைகளுக்கு இலவச சீட் தருவார்களா என்று கூறினார். 2021 சட்டப்பேரவை தேர்தல் சொன்னாங்க, நீட் ரகசியம் தெரியும், நீட்டை நீக்குவோம். ஐயா, இன்னைக்கு 2024 பிப்ரவரி மாசம் நம்ம அனைவருக்கும் தெரியும், நீட்டை பொறுத்தவரை ஒரு ஏழை குழந்தையோ விவசாய குழந்தையோ இன்னைக்கு அரசு மருத்துவமனையிலே படிக்க வேண்டும் என்றால் அது நீட் மூலமாக மட்டும்தான் சாத்தியம் என்பது முழுமையாக நமக்கு தெரியும். இரண்டாவதாக, ஒரு முறை அல்ல 2 முறை ஒரே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, நீட் யாரும் படிக்காதீங்க, கையெழுத்து இயக்கம் நடத்துறோம், நீங்க எல்லாம் அட்டையில கையெழுத்து போட்டு கொடுங்க, 50 லட்சம் கையெழுத்து கிடைச்ச உடனே நாங்க நீட் விலக்கிடுறோம். அதாவது நீட் ரகசியம் வந்தோடனே சொல்றோம், நீட் ரகசியம் முட்டையில் இருக்கு சொல்றோம், இன்னைக்கு நீட் ரகசியம் 25 பைசா போஸ்ட் கார்டில் இருக்கு சொல்றோம். இன்னைக்கு 50 லட்சம் கையெழுத்து வாங்கி இளைஞரணி மாநாடு சேலத்துல வாங்கின அட்டையெல்லாம் குப்பை தொட்டியிலே போட்டு விட்டு கிளம்பி போயிட்டான். இதாங்க அவங்களுடைய நீட் ரகசியம். எப்படி பொய்யாக பேசி பேசி நம்முடைய ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு ஒரு கட்சி வருகின்றார்கள் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணம். ஐயா, இன்னைக்கு உங்க செய்யாறுல 2021 அப்பா விவசாயி, அம்மா ஆசிரியர், அந்த குழந்தை கவிப்பிரியா பத்மராஜ் அவர்கள் இந்த ஊர்ல நீட் மூலமாக பாஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேருங்க. ஐயா, ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு நீட் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் யார்? ஐயா, காமராஜர் ஐயா படிக்காத மேதை. ஒரு PhD படிச்சிருந்தாலும் கூட காமராஜர் ஐயாவுடைய அறிவு இருப்பதற்கு சாத்தியம் இல்லை, அவரை விட்டுறலாங்க. ஐயா, ஆனா இன்னைக்கு தமிழக அமைச்சர்கள் உட்கார்ந்துகிட்டு நீட்டை எதிர்த்து பேசுறவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாங்க. ஐயா, அண்ணன் KN நேரு உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர். KN நேரு படித்திருப்பது 12வது. KKSSR ராமச்சந்திரன் அமைச்சர், அவர் படித்திருப்பது 8வது பாஸ் 10வது ஃபெயில். TM அன்பரசன் சிறு குறு தொழிலுக்கான அமைச்சர் 11ஆம் கிளாஸ். அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் 10ஆம் கிளாஸ். செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் 12ஆம் வகுப்பு. ஆர் காந்தி கைத்தறித்துறை அமைச்சர் 1960 10ஆம் கிளாஸ். பி மூர்த்தி 12ஆம் கிளாஸ். சேகர் பாபு 10ஆம் கிளாஸ். ஜிஞ்சி மஸ்தான் 8ஆம் கிளாஸ். இன்னைக்கு இவங்க எதுவுமே, ஐயா நான் கம்மியா படிக்கிறவங்களை பத்தி தவறா சொல்லுங்க. ஐயா, கம்மியா படித்தவர்கள் மேதைகள் இருக்கிறாங்க. படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்காக நீட்டை பற்றி பேச வேண்டும் என்கின்ற குறைய நான் சொல்றேன். நீயே படிக்கல. ஐயா, நாம் பேசிக் கொண்டிருப்பது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே படித்து ஏழை குடும்பத்திலே கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அவர்கள் தந்தைமார்களுக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்றால் கடினமா உழைக்கணுங்க. ஐயா, ஈஸியா எதுவும் கிடைக்காதுங்க. ஐயா, கடினமாக உழைத்து படிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு கடின உழைப்பை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் காலமும் இது. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து கல்வினா என்னன்னே தெரியாதவங்க, கள்ளச்சாராயம் காட்சி அமைச்சரானவங்க, மணல் கடத்தல் கடைச்சி அமைச்சரானவங்க, சென்னையில தண்ணி லாரியை வச்சு தண்ணி வித்த அமைச்சரானவங்க, அரசியல்ல தூய்மை நேர்மைனா என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கு நீட்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, திமுக தொண்டர்கள் எத்தனையோ குடும்பத்தில் அவர்களுடைய குழந்தைகள் நீட் மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். சரி, நீட் வேண்டானா திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரிக்கு திமுகவுடைய தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இலவசமா மருத்துவ சீட்டு கொடுப்பேன்னு சொல்லுங்க, நானும் நீட்டு வேண்டாம் உங்களோட சேர்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.